இமாச்சலில் 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்து சபாநாயகர் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 6 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கத்தின் மூலம் காங்கிரஸ் அரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடி குறைகிறது. இது பற்றி கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அரவிந்த். இப்போ இமாச்சலில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்கும் பாஜகவோட முயற்சிக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கிறதா தான் இதை நம்ம பார்க்க முடியும். உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஹிமாச்சல் பிரதேசத்துல காங்கிரஸ் தலைமையிலான அரசு ஆட்சியில் இருக்காங்க. இந்த சமீபத்தில் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மூத்த வழக்கறிஞரும் மூத்த தலைவருமான அபிஷேக் மனு சிங்வியை காங்கிரஸ் கட்சி அங்க வேட்பாளராக நிறுத்துறாங்க. மொத்தம் 68 எம்எல்ஏக்கள் கொண்ட சட்டசபையில காங்கிரஸ்க்கு 34 எம்எல்ஏக்களும் பிஜேபிக்கு 25 எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள். ஸோ இதுதான் அங்க இருக்கிற கணக்கா இருக்கு. அதாவது இருக்கிற தற்போதைய நிலவரம் இந்த 6 பேர் இது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு. ஸோ காங்கிரஸ்க்கு 40 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இந்த தகுதி நீட்பதற்கு முன்பாக காங்கிரஸ்க்கு 40 எம்எல்ஏக்களும் இது பாஜகக்கு 25 எம்எல்ஏக்களும் 3 இண்டிபெண்டன்ட் சுயேட்சை எம்எல்ஏக்களும் இருந்தாங்க. இந்த மாநிலங்களவை தேர்தலில் பாஜக காங்கிரஸோட 6 எம்எல்ஏக்களையும் 3 சுயேட்சை எம்எல்ஏக்களையும் மாற்றி ஓட்டு போட வச்சு பாஜகவுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ஹிமாச்சல் பிரதேச சட்டமன்றத்தில் சட்டசபையில அதாவது நிதி மசோதாவானது நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. சோ அந்த காரணத்தில் நிதி மசோதா வந்து வெற்றி பெறவில்லை என்றால் ஆளும் அரசாங்கம் வந்து பதவி விலக வேண்டும். எனவே இது காங்கிரஸ் தலைமையிலான அரசுக்கு அங்கு பெரும் ஒரு கேள்வி, ஒரு பெரும் ஆபத்து இருந்தது. நேற்றைய தினம் இந்த 6 எம்எல்ஏக்களும் சட்டசபைக்கு வரவில்லை. நமக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் காங்கிரஸ் கட்சி வந்து விப் கொறடா மூலமாக ஒரு விப் கொடுத்திருந்தார்கள். அதாவது அனைத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்துக்கு வர வேண்டும், நிதி மசோதா மீது அரசுக்கு சார்பாக வாக்களிக்க வேண்டும் என விப் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த 6 எம்எல்ஏக்கள் பாஜக வசம் இருந்ததால், அதாவது ஹரியானாவில் இருந்ததால் இந்த 6 எம்எல்ஏக்களும் நேற்றைய தினம் சட்டசபைக்கு வரவில்லை. எனவே அதனை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியானது இந்த 6 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என ஒரு மனுவை ஹிமாச்சல் பிரதேச சபாநாயகர் முன்பு கொடுத்திருந்தார்கள். அதனை விசாரித்த சபாநாயகர் தற்போது இந்த 6 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்வதாக அறிவித்திருக்கிறார். எனவே தற்போதைய நிலையில் இந்த 6 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்த இந்த 6 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்வதாக சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது காங்கிரஸ் கட்சி 2 கிரவுண்டில் இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரியிருந்தார்கள். ஒன்று, மாநிலங்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களித்தது ஒன்று. இரண்டாவது, சட்டசபைக்கு அதாவது நிதி மசோதா மீதான வாக்கெடுப்பில் சட்டசபைக்கு வரவில்லை. இந்த 2 கிரவுண்டில் இந்த 2 காரணங்களுக்காக இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கோரியிருந்தது. ஆனால் முதல் கிரவுண்டில் இவர்களை தகுதி நீக்கம் செய்ய சபாநாயகர் மறுத்துவிட்டார். ஆனால் இரண்டாவது கிரவுண்டான அதாவது நிதி மசோதா மீது அரசுக்கு சார்பாக வாக்களிக்கவில்லை, நிதி மசோதா தாக்கல் செய்யும் போது அவர்கள் சட்டசபைக்கு வரவில்லை, எனவே விதியை மீறி இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியின் விப்பை மீறி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் இந்த 6 எம்எல்ஏக்களையும் தற்போது சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்திருக்கிறார். எனவே இந்த 6 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்ததால் அறுதி பெரும்பான்மையும் குறைந்திருக்கிறது. எனவே தற்போதைய நிலையில் காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மையை விட அதிகமாக 2 எம்எல்ஏக்கள் வைத்திருப்பதால் தற்போதைய சூழலில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியானது ஹிமாச்சல் பிரதேசத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.